ஓபிஎம்மோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் இருக்கு, யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம டான் சோலோ லெவலிங் ராக்னராக், டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ், பிளாக் க்ளோவர், டீமன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே இருக்குது. நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், என்னென்ன கரண்ட்ல போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் தேவைனாலும் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ யா, வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 2ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போர்டு கார பயங்கரமா அடிபட்டு படுத்து கிடப்பான். நான் எங்க இருக்கேன்? என்னதுடா அது? ஏதோ லெட்டர் மட்டும் இருக்கு. காரோ, உன்னைய மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு வரவே இருக்கிறோம். நீ இதை படிச்சுட்டு இருந்த அப்படின்னா நீ சாவோட விளிம்புலேருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றிருக்கோன்னு அர்த்தம். நீ எவ்வளோ நேரம் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதை பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. இந்த கதவை உடைக்கிறது, கேட்டை உடைக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு இந்த மட்டும் எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு கடை. ஒருவேளை இங்கேருந்து உடச்சி தப்பிச்சு போனா கூட ஹீரோஸ் உன்னை வலைவிரிச்சு தேடுறானுங்க. உனக்கு ஒரு ஹைடோட தேவை, அதை இதே யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கோம், சீக்கிரமா ரெடி ஆகு. இதெல்லாம் எவனுக்கு வேணும் அப்படிங்கிற மட்டும் கசைக்கு தூக்கி போட்டுருவான். என் மொத்த உடம்புமே பார்த்தா பயங்கரமா வலிக்குது. என்னோட நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னோட எலும்பெல்லாம் முறிகிற மாட்டேன் இருக்கு. போயிட்டு சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்டு தொலைனடா அப்படின்னு அந்த கதையெல்லாம் எட்டி உதச்சிட்டு வெளில வருவான். இப்ப நினைச்சு பார்த்தாதான் தோணுது, அந்த கிழமை என்னை அடிச்சிட்டு இருந்தால அந்த சென்டிபீடிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டானா? வெளில அவன் தப்பிச்சா என்ன, தப்பிக்கலன்னு எனக்கு என்ன. ஆனா இந்த இடத்துல ஏதோ ரத்த வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியலையே. எங்களை காப்பாத்துங்கன்னு சத்தமா கேட்டுட்டு இருக்குமா? என்னடா சொல்லி எட்டி பார்ப்பான். போனதுல ஒரு குரூப் பார்த்தோம்ல, அந்த குரூப் இங்க மாட்டிப்பானுங்க, கெஞ்சுவாங்க, கதறுவானுங்க. தேர்ட் பார்ட்டியோட நேவி ஸ்குவாடா? பைத்தியக்காரனுங்க, எவனை எந்த இடத்துக்கு அனுப்புறானுங்க? இனி முடிச்சிருக்கேன், எங்களை கொண்டாதீங்க சொல்லிட்டு அழுது கிடப்பானுங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரை கொன்னீங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதானே. உங்களுக்கு எது இந்த வேலை எத்த வேலை? இங்க பாத்தியா, உங்களை சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கானுங்க. சா, நாங்க அப்படியே திரும்பி போயிருப்போம். இந்த மெக்கானிக் ரோபோ மட்டும் வராம இருந்துச்சுன்னா நாங்க இந்நேரம் போயிருப்போம்டா வீட்டுக்கு. ஆமா, நீ எங்கடா நடந்துகிட்டே இருந்தா போல இருக்கு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நீ யாரு? நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அப்பதான் இவங்கள பார்த்தேன். ஆக்சுவலா நான் ஒரு மிஷின் கார்டு G5. நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வரேன். உங்களோட மான்ஸ்டர் அசோசியேஷன் கூட ஒரு நல்ல தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் ஆசைப்படுறோம். நம்ம 2 பேரும் இணைஞ்சிக்கலாமா அப்படிங்கிற மட்டும் ஒருத்தன் வருவான். இவன் யாருன்னா G5. இவனோட டிசாஸ்டர் லெவல் எல்லாமே பார்த்தோம்னா டீமனு. ஆர்கனைசேஷனா நீ சொன்ன? ஆமா, எங்க ஐடோட்டை எப்படி கண்டுபிடிச்சா? காரோ, நீ எவ்வளவு நேரம் வேணா ஒளிஞ்சுக்கோ, உனக்கு தோன்ற வரைக்கும் ஒளிஞ்சுக்கோ. என்ன இந்த வாய்ஸ்? டெலிபதியா? சரி, அவங்கள விட்டு தள்ளுவான். இவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. கொல்லுங்க, நாங்க தின்றோம் கத்தி கிடப்பானுங்க. சொல்லி கடிக்க வர வருவானுங்களா? இவங்களுக்கு அவ்வளவுதான், அள்ளு கழுன்றும். ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு தான் எல்லாம் சொந்தம், அவங்க எனக்கு சொந்தம். எவனாச்சும் என் வழியில குறுக்கிட்டீங்க, அவனை கொன்றுவேன். இவன் யாருன்னா ராயல் ரீப்பரு. இவனோட லெவலுமே பார்த்தோம்னா டீமனு. கத்துங்கடா, கத்துங்க. உங்க சத்தத்தை கேட்க உங்களை டார்ச்சர் பண்ணி கொள்ளுவேன். எப்படி ஜாலியா இருக்கும்ல? இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தானுங்க? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறான், ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று வேணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கவன் வீக்கா இருக்கவன் அடிச்சு துவப்பான் போல இருக்கு. அவங்க பவர்ஃபுல்லான நிறைய எக்யூப்மெண்ட் வச்சிருக்கானுங்க. அவங்களோட ஆர்மரி எல்லாமே வாருக்கு போற அளவுக்கு தயாரான ஒண்ணு. அதனால அவங்க கூட சண்டை போடலான்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற? இல்ல, அவங்களுக்கு தேவை சாவு. டேய் சொல்லுங்க, உங்களுக்கு சாவு தானே தேவை. திடீர்னு விப்பு வந்து அவன் கத்திய பிடிக்கும். என்னப்பா, அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவ்வளவுதானே. நான் இருக்கிறப்ப உனக்கே அந்த கவலை அப்படின்னு ஓங்கி ஒரு போட்டுக்கு அவ்வளவுதான். ஒவ்வொருத்தனும் கத்தி மான்ஸ்டராவே மாறிடுவானுங்க. எப்படியோப்பா, உன் முன்னியத்துல ஒரு நல்ல ஸ்லேவ் கிடைச்சிட்டானுங்க. லார்ட் கோகியோ, நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டு அவங்களை கொண்டுக்கலாமா? நீ கேட்டது என்னமோ நல்ல கேள்விதான். மோஸ்ட்லி நாங்க எல்லாருமே அலையன்ஸ் வச்சு பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா சில சமயங்கள்ல மீறி போறவனு என்ன பண்றது புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹியூமன் ஸ்மெல் அடிக்குது. இங்க எவனா இருக்கான்? வெளியில வாடா, விளையாடலாம். இந்த போடு நம்ம கார உள்ளார போந்துருவான். ஹலோ காரோ, எங்க எந்திரிச்சிட்ட போல இருக்கு? இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிருப்ப? இந்த போடு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி கத்திட்டு கிடப்பான். இவன் ஏமாண்டா இவ்வளவு பெருசா உட்காந்துருக்கான்? ஆமா, எதுக்கு என்ன வர சொன்னா? என்ன உனக்கு வேணும்? இங்க பாருப்பா, எங்கள்கிட்ட இப்ப 500 சோல்ஜருக்கு மேல இருக்கானுங்க. ஆனா மிஞ்சி போன ஒரு 30 பேர் தான் டீமன் லெவல் டிசாஸ்டர்ல இருப்பானுங்க. சோ அதனால எங்களுக்கு தேவை ஆளு. அதனால ஒன்னு எடுத்துக்கிறோம். என்ன சொல்ற? நீ இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவா வரியா? சொல்ல போனா என் அசிஸ்டண்டா கூட வா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எக்ஸாக்டா சொல்லணும்னா உன்னைய மாதிரி ஒரு டைப்ல தான் தேடிட்டு இருந்தேன். நீ சிம்பிளா பர்ஃபெக்டா இருக்கடா. ஆனா என்ன சொல்றது, எங்களோட தலைவர் ஒரோச்சி வந்து உனக்கு வேற மட்டும் ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. நீ மான்ஸ்டர் நீ சொல்லிக்கிற, ஆனா நீ உண்மையான மான்ஸ்டரா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க எப்படி உன்னை நம்புறது? ஒரு நாள் டைம் தரேன், ஒரே ஒரு ஹீரோவோட தலை, அதை மட்டும் கொண்டு வா. என்ன கேக்குறியோ அது உனக்கு கிடைக்கும்.
என்னடா இது இவ்வளவு ஈஸியா இருக்குது? ஒரே ஒரு ஹீரோ தலையா மான்ஸ்டரா இருந்தானுங்கன்னா ஒரு சிங்கிள் தாட் இல்லாம கொண்டு வருவானுங்க. நான் அதை தான்ப்பா காலைல பண்ணிட்டு வந்தேன். இல்ல சில்வர் பேங்க் அவனோட கூட்டாளியும் தப்பிச்சிட்டானுங்க. அந்த சென்டிபீடு செத்துருச்சு. நேத்து ஒருத்தன், இன்னைக்கு அந்த சென்டிபீடு. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு இப்பதான் புரியுது நம்ம கியோகோரோ காரவ சேர்க்கறதுல எதுக்கு இவ்வளவு மும்முரம் காட்டுறான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன் எனக்கு ஃபீல் ஆகலையாடா. சென்டிபீடு நம்மளோட ஸ்ட்ராங்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆமா சோனிக்கிட்ட கூட நம்ம கொடுத்துருந்தோம்ல, அவன் எங்கடா போனா? இந்த பஞ்சாயத்து முடிய இவங்க 2 பேரையும் கூப்பிடுவானுங்க. இந்த பேர்டு ஒருத்தன் பூச்சி மாதிரி இருக்கான்ல, இவன் பேர் வந்து பக்காடு. இவனோட டிசாஸ்டர் லெவல் வந்து டீமன் தான். காடு வெளியில போயிட்டான், அவனை பின்தொடருங்க. இந்த போட்டி வெளில போய் பார்த்தா ஃபுல்லா இந்த இதாதான் இருக்கும். இந்த மாஸ்டர் அசோசியேஷன் வந்து டைம் கொடுத்துருப்பானுங்களே. ஸோ அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அசோசியேஷனுக்கு எதிராக சில பேர் செயல்படுறானுங்க. மாஸ்டரோட காலில் போய் விழுந்து ஏதாச்சும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி ஒரு போராட்டமே பண்றானுங்க. டேய் எல்லாரும் கூட வந்து சேருங்கடான்னு கத்திட்டு கிடப்பான். இது மாஸ்டர் காலில் போய் விழுணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, ஃபர்ஸ்ட் அவன் அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வருவாங்களா. ஒரே சுண்டு முடிஞ்சிச்சு. உங்களை மாட்ட ஆளுங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஆடிட்டு இருக்கிறதா? நீ போய் அவன் காலில் விழுந்தனா அவனை மன்னிச்சு விட்டுருவான். சே, இந்த ஹியூமன் ரேஸ்ல பிறந்ததுக்கே வெக்கப்படுறேன். இந்த கூட இந்த சிட்டியை பார்த்தோம்னா ஃபுல்லா கேஸா இருக்கும். எவனோ என்னென்னமா பண்ணிட்டு இருப்பான். இதுதான் சபைன்னு சொல்லிட்டு ராபரி, கொலை, மிரட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். இந்த மாட்ட ஒரு இன்சிடென்ட் காகமே பார்த்துருவான். அவன் என்ன பண்ணுவான்னா அங்க வர அவன் கத்தியை உடைச்சி அவன் கண்ணுல தூக்கி சொருவான் பாருங்க. தம்பி போயிரு சைட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவான். என்னென்னமோ ஆர்டர் பண்ணி பயங்கரமா சாப்பிடுவான். இப்பதான்டா மூச்சே வந்த மாதிரி இருக்கு. இதே ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம சைட்டாவே சாப்பிட்டுட்டு இருப்பான். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல. பர்ஸு ஆஹா பர்ஸை சூப்பர் மார்க்கெட்ல வச்சுட்டு வந்துட்டனே. இப்ப என்ன பண்றது? நான் வேற ஹீரோ. இந்த மட்டும் ஒரு இக்கட்டான சூழலில் வந்து மாட்டிக்கிட்டேனடா. என்ன பண்றது? ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணுமே. சைட்டாமா இல்ல நான் ஓ புவிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா பேசிட்டு இருக்கப்ப பாதிலே வந்துட்ட. உன்னை எங்கெல்லாம் தேடினா தெரியுமா? சரி என்னமோ சொல்ல வந்தியா, அதை இப்ப சொல்றியா? நீ எவனோ ஹீரோ ஹண்டர் தானே தேடி கண்டுபிடிச்சு வந்த. நான் சொல்லட்டுமா, அவன் எப்படி இருப்பான்னு கூட உனக்கு தெரியாது தானே. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ உன்னோட ரிவார்ட்ல இருந்து 70% எனக்கு கொடுத்துரு, அதாவது 70% கேட்பா. நீ இப்போதைக்கு பி ரேங்க்ல 7வது லெவல்ல இருக்க. நீ 5க்கு மேல போனோம்னா கண்டிப்பா என்னோட ஹெல்ப் தேவை. நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்றேன். என்ன சொல்ற? இதே சமயம் சைட்டம் என்ன பண்ணுவானா பிரெஞ்சு பை ஒன்று ஆர்டர் போட்டிருப்பான். அதுவுமே வந்துடும். எது எனக்கா? ஓ நன்றிப்பா. இந்த வீடு ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டு இருப்பானா? நான் கொடுத்த ப்ரொபோசலை ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. அவனுக்கு தெரியும்டா புபிக்கு யாருன்னு தெரியும்டா. ஆஹா அவன் பில்ல பே பண்ணல ஓடலாம் பாருன்னு நான் இல்லன்னு பதறுவான். பார்த்தா இன்னொருத்தன் பில்ல பே பண்ணாம ஓடுறானா. பிடிக்கிறான் பாரு. நீங்க தானே சாப்பிட்ட, பில்ல பாத்துக்கோ. என்னது நான் எங்கடா சாப்பிட்டேன்? ஏண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்படி அந்த ஆம்பளைங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கானுங்க? இங்க பாருப்பா, உனக்கு அடிப்பட்ட எல்லா அடியும் சரி பண்றோம், எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். என்ன எந்த ஒரு ஹீரோவுமே உனக்கு பின்தொடர்ந்து வரமாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. நீ ஒரே ஒரு ஹீரோட தலையை மட்டும் கொண்டு வா, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். அவன் சொல்றது எவன் கேட்பான்? இந்த காரோ அவனுக்கு கீழே இருக்கிறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனா ஹீரோவை நான் கொண்டேன் அப்படின்னா மாஸ்டருக்கு எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடும். வாட் எவர் அப்படிங்கிற மட்டும் போயிட்டு இருக்கப்ப இவனை பாத்துருவான். இவனை பிடிச்சி வம்பிழுத்து கிடப்பானுங்க. ஏய் ஓடுக்கடா. யோ எப்படிடா இருக்க? வந்துட்டீங்களா வயசானவரே? எது எவனை பார்த்து வயசானவன்? நான் 18 வயசு தான்டா ஆகுது. சா வீட்டுக்கு போய் தொலை. மிஸ்டர் இனிய மன்னிச்சிருங்க, காலையில பயந்து ஓடிட்டேன். ஹீரோஸ் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த சூழ்நிலையுமே வர புல்லட் எல்லாத்துலேருந்துமே என்னை காப்பாத்திட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. நீங்க ஒரு ஹீரோ தானே. தம்பி இன்னொரு வார்த்தை சொன்ன வேணாம், வீட்டுக்கு கிளம்பு. ஏலே சாப்பாடு பில்லு கட்டாதவனே, இங்க பாருப்பா, நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கேன். இந்த தடவை மன்னிச்சு விட்டுறேன், பாத்து பத்திரமா இருந்துக்கோ. அடுத்த தடவை இப்படி பண்ணாத. நான் உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன். ஒரு தடவை தானே, தப்பு பண்ணா நடக்கிறது தான் சகஜம். நம்ம போலாம். யார பார்த்து என்ன சொன்ன? இங்க வந்துட்டு என்கிட்ட சண்டை படாம அப்படியே போறியா? உன் ஹீரோ பேர் என்ன? கேப்புடு பால்டி. நான் சொன்னது அவனுக்கு கேட்டிருக்காது, ஆனா இந்த சவுண்டு போதும். ஹீரோயிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இந்த லிஸ்ட்லயே இல்லையே, புது ஆளா இருப்பாரோ? இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க சாப்பிட்டு பில்லு கட்டாம வந்துட்டீங்க. அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு தானே. அவர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. வாய முடிவுடா, வாய முடு. ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் அசோசியேஷன், இப்ப இவன் எல்லாரும் எனக்கு கண்ணை காட்டுறீங்க. அந்த கிழவன் ஃபேங்கு தப்பிச்சிட்டான் என் கையில இருந்து. நான் மாஸ்டரா மாறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டு இருக்கு. நான் மான்ஸ்டரா மாற போறேன். எனக்கு தேவையானது எல்லாமே ஒரே ஒரு ஹீரோட தலை. நான் என்னதான் இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனுக்குள்ள போகணும்னு ஆசைப்படலனா கூட நான் இப்ப அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னை எவனுமே கேவலமா பார்க்க கூடாது. நான் ஒரு
மான்ஸ்டர், ஏய் நான் உன்னை கொல்ல போறேன்டா, எதே போ அங்கிட்டு அப்படின்னு ஒரே ஒரு உத. அவ்வளவுதான், மாப்பிள்ள மயக்கம் போட்டுருவான். ஏய் மிஸ்டர், அந்த மொட்டையில என்ன சொன்னாருன்னா, ஓ மேன் நான் இதை பண்ணிட்டேன், ஐயோ இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. இது நான் தோத்துட்டேனா? நான் எப்படி தோத்தேன்? காரோ என்னடா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் நீ வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ எங்களோட டிஃப்ரெண்டா இருக்க, நீ மான்ஸ்டர் கிடையாது. எனக்கு அப்பவே தெரியும்டா, இவன்ட்டு வந்து மான்ஸ்டர் வாசனை எனக்கு வரல. இவன் வெத்து வேட்டு. இங்க பாரு தம்பி, வீட்டு கிளம்பு. இவன் 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 அவன் தான், இந்த ரூமர் புக்ல இருக்கு ரூமர் அப்படின்னு சொல்லி பாப்பான் பாருங்க. இவன் ராயல் ரீப்பர். இவன் குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் கத்தி கிடப்பான். ஆஹா, என்னடா இது, என் ஃபேமஸ் குழந்தை வரைக்கும் பரவி இருக்கா? நம்பவே முடியல. மன்னிச்சிரு தம்பி, உன்னைய பயமுத்திட்டான் போல இருக்கு. என்னடா கிட்னில இருந்தா கத்துற? ஆஹா, இன்னத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை யார் இப்ப காப்பாத்துறான்னு பாத்துருவோமா அப்படின்னு வர காரம் வந்துருவான். ஏய் வழிவிட்டு விலகுடா. ஆக்சுவலா ஒரு போனஸ் சாப்டருமே இருக்கு. நம்ம சூப்பர் சானிக்கிட்ட இந்த மான்ஸ்டர் சீரம் கொடுத்துருப்பானுங்களே, அது உனக்கு வயிற்ற கிளப்பி விட்டுருவோம். ஸோ வயிற்றாலையா போயிட்டு இருக்கும் போல இருக்கு. அந்த அவங்கள ஏண்டா மாஸ்டர் சொல்ல கொடுத்தானுங்க, வயிற்றால போகுன்னு சொல்லலையடா அவனுங்க. எனக்கு எதுவும் நடந்த மாதிரி தெரியல, ஆனால் என்னால் பவரை உணர முடியுது. எவன் போய் மான்ஸ்டரா சேருவான்? என்னோட ஒன்லி டார்கெட்டு சைட்டாமா மட்டும்தான். அவனை போட போறேன் பாரு. என்னோட பாடி இப்போ முன்னாடியோட செம்ம லைட்டா இருக்குது, பவரை உணர முடியுது. என் உடம்புல தான் எந்த சேஞ்சஸும் நடக்கல, வயிற்றாலையால 2 கிலோ குறையிறத தவிர. சோயா இதோட இந்த சாப்டர் அப்படியே முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் இதுல இருந்து ராக்னராக் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். லவ் யூ so much.